கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலும் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சியாக நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 58:1 வாசிக்கலாமா? மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? இது ரெண்டுமே கேள்விதான் இல்ல. மௌனமாய் இருக்கிறவங்க மனுபுத்திரர். இவங்க என்ன செய்யணுமா? நீதியை பேசணும், நியாயமா தீர்ப்பு செய்யணும். இந்த உலகத்துல கிடைக்காததுதான் இல்ல. மௌனமா இருக்கிறவங்க யாருங்க? கர்த்தரை துதிக்காதவங்க. யாரு மௌனமா இருப்பாங்க? கர்த்தரை துதிக்காம இருக்கிறவங்களும் மௌனமா இருக்கிறவங்க தான். மௌனமா இருக்கிறவர்களும் மரித்தோர்களும் கர்த்தரை துதிக்கார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க? யாரு துதிக்கலையோ அவங்கதான் மௌனமா இருக்கிறவங்க இல்லையா? அப்ப இந்த கர்த்தரை துதிக்காத, கர்த்தரை தெரியுதோ தெரியலையோ, ஆனா கர்த்தரை துதிக்காத ஒருத்தர் நீதியாய் என்ன செய்வாங்க? நீதியாய் பேசுவீங்களோ? எப்படி பேச முடியும்? கர்த்தரை துதிச்சாதான், கர்த்தரை தெரிஞ்சாதான் நீதி என்னன்னே தெரியும். நீதினா என்னங்க? இயேசு கிறிஸ்து வார்த்தை, சத்தியம் இல்லையா? நீதினா அதுதான். அப்ப இது தெரியாம அவங்க என்ன செய்ய முடியாதுங்க? அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களா? மனுபுத்திரர் அப்படின்னா யாருங்க? தேவன் அல்லாதவர்கள். பூமி முழுசும் இருக்கிறவங்களா மனுபுத்திரர் தான். கர்த்தர் தேவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளமும் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரனை கர்த்தர் கண்ணோக்கினாரா. அப்படின்னு மனுஷங்களை கர்த்தர் தேடுறாரு. அப்ப உலகத்துல அநேக மனுபுத்திரர்கள் இருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் யாருங்க? தேவபுத்திரர்கள். ஆமென். தேவனை அறிந்து கொண்டால் நம் தேவபுத்திரர்கள். நம்ம மனுபுத்திரர்கள் இல்ல, நம்ம மனுஷங்க கிடையாது. நம்ம யாரு? ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாறி போய் இருக்கிறோம். அப்ப நம்ம பேர் வேற இல்லைங்களா? அப்ப இங்க தாவீது கேட்கும் பொழுது, கர்த்தரை அறியாம இருக்கிறீங்க, நீங்க நீதி பேசுவீங்களா? இல்ல கர்த்தரை நீங்க துதிக்காம இருக்கிறீங்க, நீங்க நீதி பேசுவீங்களா? இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, நீங்க நியாயம் செய்வீங்களா? நியாய தீர்ப்பு செய்ய முடியுமா உங்களால அப்படின்னு கேட்கிறேன். நியாயமாய் தீர்ப்பு யாரால செய்ய முடியும்? இயேசு தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தனாலும் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. நியாயமா தீர்ப்பு செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்கு 11 பதில் சொல்றாரு பாருங்க. 58:11 பதில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க இந்த சங்கீதம் ஃபுல்லா வாசிங்கனாலே துன்மார்க்கர் செய்கிற காரியம் அநேகம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. யாருங்க? இந்த மௌனமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை இல்லாம துதிக்கிற ஒரு பிள்ளைதான் நீதிமான் இல்லைங்களா? மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. கட்டாய கர்த்தர் என்ன செய்வாருங்க? பலனை துதிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார் பாருங்க. மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று. ஆமென். உண்டென்றும். இப்ப பாருங்களேன், நான் இங்க என்ன கேட்டாருங்க? நீங்க மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களா கேட்டாரு இல்ல. அப்ப இந்த பூமியில யார்தான் நியாயம் செய்ய போகிறா? தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருத்தர் தவிர நம்மளை நீதியா நடத்த முடியாது, நீதியா தீர்ப்பு சொல்லவும் முடியாது, நியாயமான தீர்ப்பு சொல்லவும் முடியாது. அப்ப தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய நெடுநாள் காரியங்கள் கூட அது அழகா நீதியா விசாரிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படும். உங்களுக்கு யாராவது ஏமாத்துறாங்களா? உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கிறதா? நீங்க எங்கோ பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறீங்களா? எதையோ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? கடன் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்களா? வாட்எவர் இட் இஸ், என்னவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து மெய்யாய் கர்த்தரை நீங்க தேடும் போது எல்லாவற்றையும் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்து உங்கள் பக்கமாக அவர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். அப்ப நீங்க ஜனங்களுக்காக ஜெபித்து ஒருவேளை அவங்க மனம் திரும்பாம இருந்தா அதுக்கு கூட கர்த்தரை செய்வாரு, நியாயம் செய்வார். அதுக்காக தான் முக்கியமா செய்வார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனுபுத்திரனோ இல்ல துதிக்க மௌனமா இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பரமண்டலத்தில் இருக்கிற வானாதி வானங்களை அப்பா சர்வ பூமியை சிருஷ்டித்த நீ ஏக சக்கராதிபதி எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நான் வாஞ்சிக்கிற ஆண்டவர். அதை கேட்க போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் சிறையிருப்புகளை திருப்பி
உங்களுக்கு சகாயம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை பயணத்தில் பல விடுவிக்க முடியாத சிறையிருப்புகளின் மத்தியில் போராடி கொண்டும் எப்பொழுது விடியும் என்றும் புதிய விடியலுக்காய் விடுதலைக்காய் காத்திருக்கிற உங்களின் பலவீனம், வியாதியின் சிறையிருப்புகளில், பற்றாக்குறைகளின் சிறையிருப்புகளில் பரிதபித்தும் விரக்தியுடனும் நன்மைகள் ஆசீர்வாதங்களின் பாதைகள் அடைக்கப்பட்டு கட்டப்பட்ட சிறையிருப்பில் உள்ளவர்கள் மனதில் அமைதியும் சமாதானமும் அற்றவர்களாய் சிறைப்பட்டு இருக்கிறவர்களே, உங்களின் சிறையிருப்புகளை இன்றைக்கு கர்த்தர் திருப்புகின்றார். உங்களின் கூடாரங்களில் சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து யோபுவை குறித்து வாசிக்கையில், யோபு உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தவனை சத்ரு பல வகைகளில் சோதித்தான். அதனால் யோபு தன்னுடைய பிள்ளைகள், ஆஸ்திகள், வேலைக்காரர்கள் என்று எல்லாவற்றையும் இழந்தான். அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு வந்த வியாதியினால் பலத்தை இழந்தான், தன் அடையாளத்தை இழந்தான், சந்தோஷம் சமாதானத்தை இழந்தான், சொந்த மனைவியினால் தூஷிக்கப்பட்டான். இவற்றின் மத்தியில் யோபு தன் தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டான். இழந்த யாவும் இந்த உலகில் நிலையற்றவைகள், நான் நேசிக்கும் விசுவாசிக்கும் தேவனே நிரந்தரமானவர், உண்மையானவர் என்று தன்னில் தீர்க்கமாய் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் யோபு சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. அந்த நம்பிக்கை, விசுவாசம், பற்றுதல் யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கும்படி வைத்த போது யோபு பேசினது போல், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதன் முடிவு யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு திருப்பி தந்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வழிகளில் போராட்டங்கள், சிறையிருப்புகள் காணப்படுகிறதே என்றும், எப்படி விடுவிக்கப்படுவோம் என்றும், தப்பி பிழைக்க வழியே இல்லையே என்றும், இழந்த, பறிக்கப்பட்ட, அபகரிக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை மீண்டும் பெறுவோமா நம் வாழ்க்கையில் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அவர் உங்களை விடுவிக்க, தப்புவிக்க வல்லவர் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் கர்த்தரையே நோக்கி காத்திருப்பீர்களானால், அவரையே சார்ந்து கொள்ளுவீர்களானால், அவர் பெருவெள்ளத்திற்கு தப்புவிக்கும் புகலிடமாக, பெருங்காற்றுக்கு ஒதுக்காக, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையாக, நிழலாக உங்களோடே இருந்து நீங்கள் எழுந்த சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பலம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் இரட்டத்தனையாய் இன்றைக்கு திருப்பி தருகின்றார். உங்களின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மறக்க கூடாத உண்டாகும். அதே சமயம்
நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், நெருக்கங்கள் அதிகமாக நேரிடும் பொழுது ஒருவேளை தேவன் நம்மை மறந்து விட்டாரா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் அவ்வப்பொழுது மேய்ப்பராக இருப்பவர் அல்ல. அவர் எப்பொழுதும் தம்முடைய மக்களை மேய்த்து வழி நடத்துபவராக இருக்கின்றார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நம்முடைய முடியாத வேலைகளில் நம்மை மடியிலும் சுமந்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இந்த உலகத்தில் மேய்ப்பர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்திலிருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேய்ப்பர்களை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவரும் மேய்ப்பராக நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலம் தாழ்ச்சி அடையக்கூடாது. ஆண்டவரில் உறுதியாக நின்று அவருடைய கிருபையை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் போராட்டங்கள், பாடுகள் காணப்படலாம். ஆனாலும் தேவன் ஒருபோதும் நம்மை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அவர் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் கிருபை உள்ளவராக நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவராக இருக்கின்றார். ஆமென். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களில் இருக்கும் பலனை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள் வருகிறது. ஆவிக்குரிய சோர்வுகள், உலகத்தின் சோர்வுகள், சரீரத்தின் சோர்வுகள், வாயின் வார்த்தைகளின் சோர்வுகள், மனித எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான சோர்வுகள் தானாகவே வருவதில்லை. அவைகளை நாமாகவே வருந்தி அழைத்துக் கொள்கிறோம். காரணம், நம்முடைய சூழ்நிலைகளில், போராட்டங்களில், துன்பமான நேரங்களில் நம்முடைய சுயத்தை நம்புவதால் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி பார், கூப்பிடு என்று. உன் பலவீனத்தில் என் பலன் போதுமானதாக இருக்கும் என்று வாக்குரைக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் பலனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், பலனடைவீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு எப்படி பலன் அளித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, விடாய்த்து போனவனை பலப்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை தாவீது அறிந்து அழுகிறதற்கு பலனில்லாது போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதான் என்றும், கர்த்தரின் சமூகத்தில் விண்ணப்பித்து தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளையும் பெற்று எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் இழந்ததை திருப்பிக் கொண்டான் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகளின் மத்தியில் அநேக இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்களில் அழுகிறதற்கு பலனில்லாமல் பலனற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் உங்களின் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஆலோசனைகளை பெற்றும் இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், விரக்தி அடைந்தவனை பலப்படுத்துகின்றார்.
1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர். பராக்கிரமசாலியானவர், பக்தி வைராக்கியம் கொண்டவர். ஆனால் ஏசபேல் என்கிறவள் தன்னை கொல்ல முற்படுகிறாள் என்று அறிந்தவுடன் வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் தன்னை மறைத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று பலனற்று போய் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கதறுகிறார். அப்பொழுது கர்த்தர் எலியாவை பலப்படுத்தும்படி தூதன் மூலமாக அடையும் தண்ணீரும் அருளப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியான பலனை பெற்றுக்கொண்டதை வாசித்தருகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளினால் மனம் சோர்ந்து போயும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்று வழிதெரியாதபடி, போதும் ஆண்டவரே, என்னால் இதற்கு மேல் சோதனைகளை வேதனைகளை சகிக்க முடியாது என்று பலனற்று போய் அவிவிசுவாச வார்த்தைகளினால் உங்களின் ஆசீர்வாதங்களை சூறைச் செடியின் கீழ் புதைத்து விட விரும்புகிறவர்களே, இதோ இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி ஆவியானவரின் வார்த்தையும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் பிரசன்னத்தையும் வாஞ்சித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால் சூறைச் செடியின் அனுபவங்களை மாற்றி வெகு தூர பிரயாணமாகிய வெற்றியின் பாதையில் கடந்து செல்லும்படி ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர், தாயின் வயிற்றிலேயே உருவாக்கியவர் உண்மை உள்ளவர். உங்களை எல்லா மரண கண்ணியிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கலாம், விதையை தப்புவித்தவனை பலப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி விளைச்சலை கெடுத்து போடுவர். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து காப்பாற்றும்படி கொஞ்ச பலத்தில் தைரியத்தில் சென்றான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனின் கொஞ்ச தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து, விதையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க வல்லவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்க தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தினார். நான் உன்னோடே இருப்பேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று மீதியானியரை முறியடிக்க பலனை தருகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பணியிடங்களில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனத்தில், வியாதியின் மத்தியில் சத்ரு மீதியானியரை போன்று உங்களுக்கு வரவேண்டியிருக்கிற நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை வந்து வந்து கெடுத்து போடுகிறதான சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து கர்த்தர் உங்களின் சோர்வினை நீக்கி பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து பெரிய வெற்றியை, சமாதானத்தை, சுகத்தை, நல்ல பதிலை தந்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் அவரை விசுவாசியாமலும் உங்களின் சூழ்நிலையின் நிமித்தமாய் பலனற்றும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நிறைவான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய நாமத்தில் நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது கேட்பதெல்லாம் நமக்கு தருவார். எம்மை ரட்சித்த நாமம் இயேசுவின் நாமமே. எம்மை பரலோகத்தில் சேர்க்கும் நாமமும் இயேசுவின் நாமமே. இன்றும் அதிசயங்கள், அற்புதங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமமே. மரித்தோரை உயிரோடு எழுப்பும் நாமம் இயேசுவின் நாமமே. மரண படுக்கையில் இருக்கும் நோயாளியை சுகப்படுத்தும் நாமம் இயேசுவின் நாமமே. வாழ்க்கையை வாழ விரும்பாமல் தற்கொலைக்கு நேராக ஓடும் மனிதனை தடுத்து நிறுத்தி கிறிஸ்துவின் பெரிய சாட்சியாக மாற்றுவதும் இயேசுவின் நாமமே. பாவ சாபத்திலிருந்து விடுதலை தந்து நித்திய ஜீவனை தந்து இயேசுவின் நாமமே. அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமையை நாங்கள் எப்பொழுதும் எமக்கென சுதந்திரித்துக் கொள்கிறோமா?
அந்நாளில் எங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டு பரலோக அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இன்னுமாக அவர் நாமத்தை உச்சரிக்க வைக்கிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமேன். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே பிசாசுகள் பறந்தோடும், வியாதிகள் நீங்கும், சாபங்கள் விட்டு விலகும், பாவங்கள் உருண்டோடும். அவருடைய நாமத்தில் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். இந்த உலகத்தில் அந்த நாமத்துக்கு ஈடு இணையான பெயர் வேற எதுவும் இல்லை. சாத்தானையும் பாவத்தையும் உலகத்தையும் ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமமே. தூதர்களும் தொழுதுகொள்ளும் நாமமும் இயேசுவின் நாமமே. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை இந்த நாட்களிலே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் எவர்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தை இன்னொரு பகுதியில சொல்லப்படுகிறது, ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் சிட்சிக்காத மனுஷர்கள் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் அவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே சிட்சித்து அவர்களை இந்த நாட்களிலே மனம் திரும்ப பண்ணி தன்னுடைய பக்கமாக இந்த நாட்களிலே சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு அப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அடுத்த வார்த்தையிலே பார்க்கிறபடியிலே, ஏனென்றால் ஏன் சிட்சிக்கிறார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே சிட்சித்து கடிந்து இந்த நாட்களிலே மனம் திரும்பினதற்கு பின்பாக அவர் நம்முடைய இருதய கதவுகளை இந்த நாட்களிலே தட்டுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் எங்களோடு இந்த நாட்களில் பிரவேசித்து எங்களுக்குள்ளே பிரவேசித்து எங்களோடு வாசம் பண்ணி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து போஜனம் பண்ணும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த வெளிப்படுத்தலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு, முதலாவதாக தேவன் கடிந்து கொண்டு இரண்டாவதாக சிட்சிக்கிறார். அதனாலே தான் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் முதலாவது நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே வர வேண்டும். ஆலயத்திற்கு போவது அல்லது காணிக்கை கொடுப்பது அல்லது என்ன காரியங்களை செய்வது இந்த நாட்களே முக்கியம் அல்ல. முதலாவது இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு தெளிந்த மனம் திரும்புதல் இருக்குமா இருந்தால்தான் அந்த ஆலயத்துக்கு நாங்கள் போவதற்கு ஒரு பிரதிபலன் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்பாதபடி ஆலயத்துக்கு நாங்கள் போய் வந்தோமே என்றால் அந்த அந்த காரியத்திலே எந்த விதமான பலனும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்மை இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கிறது. அதனாலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே பிரவேசித்து நம்மோடு கூட இந்த நாட்களிலே அவர் போஜனம் பண்ணும்படியாக அவர் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலேயே ஆண்டவர்
வேளைகளிலே நமக்கு வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஏன் இந்த காரியம் ஏன் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களிலே அவர் நம்மை அங்கே கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஆண்டவருடைய சிக்ஷிப்பையும் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது நிராகரிக்க கூடாது. இந்த நாட்களிலே அப்படியாக வருகிற வேளையிலே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் எந்த இடத்திலே இருந்து விழுந்தோமோ அந்த இடத்திலே இருந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே வார்த்தைகளை தெளிவாக அந்த நாட்களை வாசித்து நாங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தோம் என்பதை குறித்து பார்த்து மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்புவோமா இருந்தால் அவர் நம்மோடு கூட இந்த கடைசி காலத்திலே நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you.